ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தாங்க இந்த ஸ்வீட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் அவ்வளோ எடுத்துருக்கேங்க. இதை இப்போ நான் வாஷ் பண்ணி நம்ம வடிகட்டை போட வச்சிடலாம். இது லேசாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லைங்க, கரெக்டாக இருக்குது. சரிங்களா? 2 கிண்ணம் எடுத்திருக்கேன். நீங்கள் கிண்ணம் கப்பு எது எடுத்தாலும் ஒரே அளவாக எடுங்க. சரிங்களா? இப்போ நான் இதை வாஷ் பண்ணி வடிகட்டிடுறேன். இது நல்லா அப்படி அலசிடுங்க. 2 வாட்டி கழுவினால போதும், ஊற வைக்க தேவையில்லைங்க. ஏன்னா ஊறுனா ரொம்பவே சாஃப்டாக மேஷ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் அந்த உதிரியாக வராது. அதனால் இந்த மாதிரி அலசினாலே போதுங்க. அலசிட்டு நம்ம உடனே வடிகட்டிடலாம். இப்போ நான் அலசிட்டு வடிகட்டுறதை காட்டிடுறேன், பார்க்கலாம். பாருங்கள், வடிகட்டி வச்சிட்டேங்க. இதை ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு அதுக்குள்ளே அது கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ மற்ற பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். சரிங்களா? பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 பதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் வெல்லம், 3/4 கப்பு துருவின தேங்காய் வச்சுருக்கேங்க. தேங்காய் பெரிய தேங்காவை உடச்சி அரை முடி எடுத்துருக்கேங்க. அதான் இது ஏலக்காய் தூள். சரி, இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு பார்க்கலாங்க. அடுப்பை வச்சிட்டேங்க, கடாய் வச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அதுக்கு ஜாஸ்தி நெய்லாம் செலவு இல்லைங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் தான். இப்போ 1 டீஸ்பூன், லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் விடுவோம். இப்போ முந்திரி பருப்பு பதாம் வறுத்துக்கலாங்க. வறுபடட்டும், பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பதாமும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வறுபட்டு எடுத்துடலாம். இப்போ இதுலேயே தேங்காவையும் வறுத்துக்கலாங்க. ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருதுங்க தேங்காய், ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அதே கிண்ணத்தில். இப்போ இதே கடாயில் நம்ம இந்த 1 கப் வெல்லத்தை போட்டுக்கலாங்க, கரைச்சிக்கலாம். இப்போது 1 கப்பு வெல்லத்துக்கு நம்ம 3/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க. 3/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் போதுங்க. அதை பார்த்துக்கலாம். அவல் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது, பார்த்தீங்களா? பல நல்லா இருக்குது. சரிங்களா? இப்போ வெல்லத்தில் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் விடும். வெல்லம் பாருங்கள் கொதிச்சுட்டு நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. இப்போ நம்ம இதில் இந்த அவலை போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போடுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது தேங்காயும் சேர்த்துக்குவோம். நம்ம வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி பதாமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார்னிஷ்காக வச்சிடுறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் அப்படியே மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஸ்வீட் ரெடி. நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமாக கூட படைக்கலாங்க. இப்போ நான் ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த வெள்ளை தண்ணியெலாம் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக ஆகிடுங்க. பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பார்க்கலாங்க. 2 நிமிஷம் எடுத்து
லோ ஃப்ளேமில் தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், தண்ணியெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. அவ்வளோதான். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டிக்கியாக தெரியும், ஆனால் இது வந்து ட்ரை ஆக உங்களுக்கு நல்லா உதிரி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? ஓகே, நான் இப்போது பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 2 நிமிஷம் ஆகிடுதுங்க, ஆறிடுது பாருங்கள், நல்லா சூப்பராக எடுத்து. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரசாதமாகவும் வச்சுருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம இது மேலே நான் எடுத்து வச்ச இந்த முந்திரி பாதாம்லாம் போட்டுடுறேன். கொஞ்சம் தேங்காய் பூவும் தூவிடலாங்க சைடில். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிரசாதமாகவும் பிடிக்கலாங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அது. சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வெளில சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.